கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி பாடி அவருடைய நாமத்தை துதித்து அவரை நாம் ஆனந்தித்து நாம் பாடப்போகிறோம். எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி உற்சாகமாக நாம் தேவனை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம்
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமம் வாழ்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடி, ஏனென்றால் சமாதானம் நமக்கு தந்த தேவன், நமக்கு விடுதலை கொடுத்த தேவன், நம்மை அபிஷேகித்த தெய்வம், அவரை உண்மை உள்ள இருதயத்தோடு இந்த வேளையிலே ஆண்டவரே நான் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன்.
ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே என்று சொல்லி இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. தூயவரே சுவையே. துதியான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதியான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே முழு மனதோடே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம்.
ஆராதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எல்லோருமாக தேவனிடத்திலே உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாக அவரை நோக்கி இந்த வேளையிலே நீங்கள் பார்த்த ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும் கர்த்தாவே, என்னிடத்தில் ஆண்டவரே குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த வேளையிலே என்னை மன்னித்தருளுங்க என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மன்னித்து தேவன் அவருடைய பக்கமாய் சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே ஆண்டவரே. அப்பா, என்னை நம்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இவ்வளோ நாட்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே, உமக்காக நான் பரிசுத்தமாய் ஆண்டவரே வாழ்வேன் கர்த்தாவே என்று சொல்லி இந்த வேளையிலே தேவனை நோக்கி நாம் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென், 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 ஆமென் கர்த்தாவே. அப்பா, உம்மை அல்லாமல் யாரை நேசிப்போம் கர்த்தாவே? அப்பா, உமக்காகவே வாழ்வோம் என்று அப்பா நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, அப்பா எங்களை இம்மட்டு காத்த எபினேசரே, அப்பா எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே, அதை நாங்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டோம் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஆராதனையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ
உமது அன்பை மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்த்து பாடும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக நீங்க கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி துதித்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய வல்லமையினால், உடைய வரங்களினால், உடைய அபிஷேகத்தினால் நீ நிறைத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே குடும்பமாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உம்மை ஆராதித்த அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே உன்னை மேன்மையாக வைப்பேன் என்ற வார்த்தையின்படியாக தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன தேவனே, அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த கால பொழுதிலே வீடுகளில் கூடிய தேவன பிள்ளைகளாகிய நாம் ஆராதிக்கும்படி உதவி செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து தேவனுடைய செய்தியை நாம் இந்த காலை பொழுதிலே கேட்கும்படியாக ஆயத்தமாயிருப்போம். எரேமியா தீர்க்க தரிசனம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தை வாசிக்கும்படியாக நாம் சற்று கவனிப்போம். எரேமியா தீர்க்க தரிசனம் 42ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை இந்த வேளையில் நாம் வாசிக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தையின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியா இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய ஜனம் கேட்கிறார்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். எனவே நீங்கள் கர்த்தரிடத்தில் எங்களுக்கு என்ன செய்தி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எங்களுக்கு அறிவிங்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிற ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்காமல் அதை அப்படியே அறிவிப்பேன் என்று சொல்லி சொன்னபொழுது தேவனுடைய ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிவோம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள்
கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன்படியாகவே எரேமியா தீர்க்கதரிசி அவர் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 7வது வசனத்தை பார்க்கிறோம். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. எரேமியா கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதில் 10 நாட்கள் கழித்து வருகிறது. ஆமென். என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், பாபிலோன் ராஜாவை குறித்த பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம். பாபிலோன் ராஜாவை குறித்த பயம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுகிறார்கள், நான் தைரியமாக இருக்கிறேன் பாஸ்டர், நான் தைரியமாக இருக்கிறேன் பிரதர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, நிலைமையை பார்க்கும் பொழுது பயம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நாம் பார்க்கிறோம், பேதுரு என்ன பண்ணார்? இயேசு கடல் மேல் நடக்கிறதை பார்த்தார். ஓ இயேசுவே, நீங்க தான் கடல் மேல் நடக்கிறீங்களா? அப்படின்னா நானும் கடல் மேல் நடக்க எனக்கு உத்தரவு கொடுங்க என்று கேட்ட பொழுது, ஓ இயேசு கிறிஸ்து, பேதுருவே நடந்து வா என்று சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுத்தார். பேதுரு படகை விட்டு இறங்கி கடல் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பெரிய அதிசயமான காரியம்! கடல் மேல் நடந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். அவரை விசுவாசித்த பேதுரு, ஆண்டவரே நீரையனால் நானும் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வல்லமை பேதுருவை கடல் மேல் நடக்க வைத்தது. ஆமென். கடல் மேல் நடந்து கொண்டிருக்கிறான் பேதுரு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் அங்கே புயல் அடிக்க ஆரம்பித்ததும் காற்று பலமாய் இருக்கிறதை கண்ட பொழுது, காற்று கடல் அலைகள் பலமாய் வந்த பொழுது அவன் திரும்பி பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே பயம் வந்தது. அவன் பயந்து அமிழ்ந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இயேசு அவனை விடவில்லை, அவனை தூக்கினார். பயப்படாதே, தைரியமாறு, ஏன் அவிசுவாசப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பேதுரு ஆராதித்த கர்த்தர் தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தான பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது? எதிர்காலத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, நிலைமையை குறித்தோ, சூழ்நிலை குறித்த பயம் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. குறிப்பாக இன்று பரவி கொண்டிருக்கிற வாதையை குறித்து, கொள்ளை நோயை குறித்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு எரேமியா கொண்டு சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். இன்றைக்கு உலகம் கொரோனா வைரஸுடைய தாக்கத்தினாலே உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி பகுதியிலே அதை பரவுகிறதை பார்த்து அநேகருக்கு பயம். ஆமென். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள், உங்களை ரட்சிக்கும்படி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஆமென். எதுக்காக? நம்மை ரட்சிக்கும்படி. ஆமென். நம்மை தப்புவிக்கும்படி. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற பரலோக தேவன், நாம் நம்பியிருக்கிற இந்த பரிசுத்தமான தேவன், ஜீவனுள்ள வல்லமுள்ள நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை இந்த கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றுகிறவர். இது நம்மை தாக்காதபடி நம்மை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம், இடைவிடாமல் அவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இடைவிடாமல் அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்மை தப்புவிக்கிற தேவன் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற, நம்மை ரட்சிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார்.
எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு தேவ ஜனங்கள் ஒன்றாய் கூடி வந்து எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார்கள். நிலைமை அவர்களுக்கு மிக பயங்கரமாக இருக்கிறது. பயந்து நடுங்கி கொண்டிருந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேவனுடைய பிள்ளைகள் வந்து சந்திக்கிறார்கள். 2வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா. அவங்க எப்படி நடக்க வேண்டும் என்று வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்ற புரியாமல் பயந்து நடுங்கி என்ன பண்ணுவதென்று ஒரு குழப்பமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர்களை சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பயமா, திகிலா, போராட்டமா, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சந்தியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார்? உடனே எங்கன்னா ஓடலாமா? யாராவது தீர்க்கதரிசி சொல்லுங்க, தலை மேல கை வச்சு ஏதாவது தாளம் போடுவாங்களா? எங்கேயும் ஓட தேவையில்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே இருக்கிறது. உங்களுடைய கரங்களே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர் இருக்கிறார், போதகர் இருக்கிறார். நீங்கள் சென்று அவரிடத்தில் விசாரியுங்கள், கேளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். எனவே அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி சந்தித்து, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்களுக்காக விண்ணப்பித்து விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபித்து எங்களுக்கு அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையை, தேவன் சொல்லுகிற அந்த பதிலை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எனவே தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் ஜெபித்தார். 10 நாள் கழித்து பதில் வந்தது. என்ன பதில்? நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவை குறித்து பயப்பட வேண்டாம். பாபிலோன் ராஜா கர்த்தருடைய ஜனங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தார். எனவே அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். காரணம், நான் உங்களை ரட்சிக்கும்படி, நான் உங்களை தப்புவிக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுயதேசங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிற தேவன் நம் கூட இருக்கிறார். நம்மை தப்புவிக்கிற தேவன் நம் கூட இருக்கிறார். நமக்கு இரக்கம் பாராட்டுகிற இரக்கமுள்ள ஆண்டவன் நம் கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் மன இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவராய் இருக்கிறார். நமக்காக மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். நம்மை ரட்சிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், நமக்காக மனம் இறங்கி நமக்கு உதவி செய்கிற தேவன் நம் கூட இருக்கிறபடியால் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஐயோ, என் கூட யாரும் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, பயப்படாதீங்க. இன்னைக்கு அநேகர் தனிமையாக, பிள்ளைகள் இல்லை, அவங்க அங்கே எல்லா இடத்தில் லாக்காக இருக்கிறாங்க. தனிமையா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற பயம், திகிலும் இருக்கிறது. பயப்படாதிருங்கள். தேவன் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை காப்பாற்ற, தப்புவிக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை வழி நடத்த, எல்லா விதத்திலும் உங்களை அற்புதமாய் நடத்த, தைரியமாய் நடத்த நம் கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை என்ன பண்றார்? தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ரட்சிக்கிற நம்முடைய தேவன் நாம் கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நம்மை தப்புவிக்கிற தேவன் நாம் கூட இருக்கிறார். யூதாவிலே மீதியா இருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால் நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்தில் உங்களை பிடிக்கும். நீங்கள் பயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வழி நடத்துகிற வழியை விட்டுவிட்டு நீங்கள் திரும்ப எகிப்துக்கு போவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பயப்படுகிற பயம் அங்கே உங்களை பிடிக்கும், பட்டயம் அங்கே கொன்று போடும் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையாலும் இந்த வாதையின் காலத்திலே நாம் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, திரும்ப எகிப்துக்கு என்ன பண்ணக்கூடாது, திரும்பக்கூடாது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஐயோ, இந்த விசுவாச வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறதே, கஷ்டம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போவீர்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார், நீங்க எகிப்துக்கு திரும்பி போனால், இங்கே பாபிலோன் ராஜாவை குறித்து பயந்து நீங்க எகிப்துக்கு திரும்பி போவீர்கள் என்று சொன்னால், அந்த எகிப்திலே நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்திலே உங்களை பிடிக்கும்,
நீங்கள் பயப்படுகிற பஞ்சம் எகிப்தில் உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையினாலும் நாம் பின்வாங்கக்கூடாது, பின்வாங்கி போய் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. அது பெரிய ஆபத்திலே முடியும். எனவே 17 வசனத்தை பாருங்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியா இருக்கிறவர்களும் தப்பினவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் 42ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தை நான் வாசித்தேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விட்டு கொஞ்சமும் விலகக்கூடாது, பயப்படக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. இங்கே எச்சரிக்கையாக சொல்லுகிறார், ஆமென், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று, நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று, உங்களை இரட்சிக்கும்படி உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பதில் அனுப்பினார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஹல்லேலூயா. சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் ஆமென் தைரியமாக காத்திருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அவர்கள் தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்கள் நன்றாய் இருப்பார்கள். தேவன் அவர்களுக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் நன்மை அனுப்புவார். ஹல்லேலூயா. மனுஷன் நமக்கு எப்படா தீமை செய்யலாம், எப்போ நமக்கு தீமை செய்யலாம், எப்போ நம்மளை அழிச்சு போடலாம் என்று பிசாசு மனுஷர்கள் ஆமென் தீய மனுஷர்கள் நமக்கு எதிராய் செயல்படுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனோ நமக்கு நன்மை அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்மையை உண்டாகும்படி, நன்மை பெருகும்படி, நன்மையினால் நிரப்பப்படும்படி நமக்கு நன்மை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சகல நன்மைகளோடு இருப்பீர்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து அனுப்புவார் என்று. சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று முழுமையாக அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், இப்படி அவர்கள் தங்கள் பரலோக தேவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ளுடைய ஆவலாய் காத்திருக்கிறார்கள். எனவே நாம் தொடர்ந்து யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை அங்கே நீங்கள் கவனிக்க முடியும். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 24ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 24:7 வசனம். அங்கே மோசே தம்முடைய ஜனத்தை பார்த்து பேசுகிறார். ஆமென். மோசே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து பேசுகிறார். ஆமென். பின்பு மோசே ஜனங்களை நோக்கி ஆமென் அவருடைய ஜனத்தை பார்த்து பேசுகிறத நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். ஹல்லேலூயா. மோசே கர்த்தருடைய ஜனத்தை கூடி வர செய்து ஆமென் அங்கே கர்த்தருடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஆமென் வேத புத்தகத்தை எடுத்து அவன் ஜனங்களுடைய காதுகள் கேட்க அதை வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. மோசே இங்கே கர்த்தருடைய ஜனத்தை கூடி வர செய்து உடன்படிக்கை புஸ்தகத்தை ஆமென் எடுத்து அவன் சத்தமாக ஜனங்கள் கேட்கும்படி வாசித்த பொழுது அதை கேட்ட அந்த ஜனங்கள் சொன்னார்கள், ஆமென், நாங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் சொன்னான், நீங்கள் எங்களுக்காக சென்று ஆமென் மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை வாங்கி கேட்டு வர அவன் புறப்பட்டான். அவன் புறப்பட்டு போய் ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பர்வதத்தில் ஏறி போனான் என்று 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறுப்பகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் முடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே ஆமென் எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவரும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறி போன போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர்கள் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார்கள். ஆமேன் கூப்பிட்டார். மலையின் கொடுமுடிவிலே கர்த்தருடைய மகிமையின்
அக்காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலை மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலை மேல் இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே மோசே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அதை வாங்கி வந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு அவன் இரவும் பகல் 40 நாள் இருந்தான். கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் சொல்லுகிறபடிலாம் நாங்கள் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆனால் அவர்கள் வாயினாலே சொன்னார்களுடைய அவருடைய கிரிகளை எதுவும் செய்யவில்லை. 32ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது 32 யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி வர 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். அவர் வர தாமதித்த பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்னன்னு தெரியல. அதனால ஆரோனை பார்த்து சொல்றாங்க, எங்களை வழிநடத்த எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், நீ என்ன பண்ணு, எங்களுக்கு முன் செல்ல எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கு என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு ஆரோன், உங்கள் மனைவி குமாரர் குமாரத்துள்ள காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்த அதை அவன் பொன்னை வாங்கி சிற்ப கருவினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, வாயினால சொன்னார்கள், கர்த்தர் சொல்வதெல்லாம் நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து செய்து நடப்போம் என்று அறிக்கையிட்ட அந்த ஜனங்கள் தாமதமானது போது, மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இறங்கி வருவதற்கு தாமதமான பொழுது என்ன செய்தார்கள்? தங்களுக்கு முன் செய்யும் ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி தங்கள் காதணிகளை கழட்டி கொடுத்து பொன்னினாலே கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் நம்ம எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள். ஆரோன் என்ன செய்கிறார்? அந்த வேலையை ஆரோன் தான் செய்கிறார். அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார்கள். ஆமேன். கன்றுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு யாருக்கு பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஜனமே, வாயினாலே கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லிவிட்டு கன்றுக்குட்டியை முன் நிறுத்திவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எப்படி அவருடைய கிரியைகளை பாருங்கள், எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்பதை கவனிங்கள். இல்லை, இவர்கள் செய்கிற கிரியைகளெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேவன் விரும்பாத விக்கிரகமான காரியத்தை செய்துவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டு வேத வசனங்களை வைத்துக்கொண்டு வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லா காரியத்தையும் செய்து விடுகிறார்கள். சகல விக்கிரகமான கிரியைகளை செய்துவிட்டு ஆமேன் கடைசியில் கர்த்தாவே கர்த்தருக்கு பண்டிகை என்று அறிக்கையிடுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சபை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய பண்டிகை எது? கன்றுக்குட்டியை வைத்த கர்த்தருக்கு பண்டிகை செய்வது? கர்த்தர் அப்படிதான் பண்டிகை ஆமேன் செய்ய சொல்லியிருக்கிறாரா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவம் சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கிறிஸ்மஸ் என்ற பண்டிகை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் என்ற பண்டிகை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. புது வருட ஆராதனை என்ற ஒரு பண்டிகை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஒழிய இதை விட்டால் சபைக்கு வேறு பண்டிகை இல்லை என்ற நிலைமை போய் கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பண்டிகை எது ஆமென் என்பதை நீங்கள் உணர்ந்து தெளிவாக இருக்க வேண்டும். இங்கே இவர்கள் கன்றுக்குட்டியை வைத்துவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்மஸ் இயேசுவுக்கு பிறந்த நாளத்தானே கொண்டாடுறோம். சந்தோஷம், இயேசுவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறேன். உங்களுக்கு எதற்கையா இந்த தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா? அவர் எங்கிருந்து வந்தார்? யார்? கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கர்த்தருக்கு பண்டிகை, நாங்கள் கர்த்தருக்கு தான் பண்டிகை கொண்டாடுகிறோம் சொல்லுகிறார்கள்.
ஆனால் நிலைமை என்ன பார்க்கிறோம்? நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை இல்லை, தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்தை நாம் சம்பந்தப்படுத்தக்கூடாது. தேவன் நமக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம், சகல நன்மைகளோடு இருப்போம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் இருப்போம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி நம் கூட இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகள் தெளிவடைந்த கடைசி காலத்தில் தைரியமாறுங்கள், பயப்படாதிருங்கள். வாதை குறித்து, வேதனை குறித்து, வறுமை குறித்து, பஞ்சத்தை குறித்து கொஞ்சமும் கலங்காதிருங்கள். ஆண்டவர் நம் கூட இருந்து நம்மை ரட்சிப்பார், நம்மை தப்பு வைப்பார், நம்மை மேன்மைப்படுத்துகிற நம்முடைய தேவன் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமீன், விக்கிரகங்களை அகற்றிவிட்டு ஆமீன் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய ஜனத்தை நோக்கி கேட்கிறார், நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவீர்களோ, நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவீர்களோ என்று கேட்டபொழுது ஆமீன் ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாங்களும் எங்கள் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றான், கர்த்தரை நீங்க சேவிக்க மாட்டீர்கள், ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் அப்படி என்று சொன்ன பொழுது, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களுக்கு சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஹல்லேலூயா. ஆமேன். எனவே அப்பொழுது யோசுவா ஜனங்களுக்கு கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்கள் உங்களுக்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் நாங்கள் சாட்சி என்றார்கள். அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் அந்நிய தேவர்களை அகற்றி அப்பால் அகற்றுங்கள். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பண்டிகை, நான் கர்த்தரை வணங்குகிறேன் என்று சொல்லி அந்நிய தேவர்களுடைய அந்த கிரியைகளை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவ பிள்ளைகளே, விக்கிரகங்களை அகற்றுங்கள் என்று சொல்லி ஆமென் கர்த்தரை சேவிங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆவது 16ஆம் வசனம், நீங்கள் முன்னே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. ஹல்லேலூயா. அறியாமையினாலே நாம் கீழ்ப்படியாத தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தோம். இப்பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய ஸ்பெஷல் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய விசேஷத்த தன்மை என்ன? அவர் பரிசுத்தமான, ஆமேன், ஹோலி காட். ஆமேன். அவர் மகா பரிசுத்தர். ஹோலி ஹோலி ஹோலி. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய தனித்தன்மை, அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவரிடத்தில் எந்த அசுத்தமும் இல்லை. அசுத்தத்தை அவர் விரும்பாத தேவன், மகா பரிசுத்த தேவன். அவரை தொழுதுகளுக்கு ஆராதிக்கிற நாமும் பரிசுத்தமாக ஆமென் தொழுதுகள் அந்நிய கிரிகளை தெய்வங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை நாம் பின்பற்றுவோம், கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. மாற்றுமல்ல, ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆமென் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆமென். ரோமர் 6:17 நாம் பார்க்கிறோம். முன்னமே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமேன். கட்டாயத்தினால் அல்ல, தேவனுடைய நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உபதேச சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதலினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. என்னது? நமக்கு தேவனுடைய உபதேச சட்டத்தை கீழ்ப்படுகிறதுனாலே, பரிசுத்தம் அடைகிறதுனாலே நமக்கு உண்டாகிற பலன் என்ன?
நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளமோ, பாவத்தின் மேல் பாவமோ, அது மரணத்தை கொண்டு போய்விடும். பாவத்தை விட்டு பரிசுத்தமாகிறதுனாலே, தேவனுடைய உபதேச சட்டமாகிய சத்தியத்தை கீழ்ப்படிந்து நடப்பதினாலே நமக்கு வருகிற பலன் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலைமேல் நித்திய ஜீவனாகிய சகல நன்மையை கொடுத்து நம்மை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போம். மட்டுமல்ல, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆமென் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் 7வது வசனத்தை பாருங்கள். சோர்ந்து போகாமல் ஆமென் நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆமென் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகாதபடி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கீழ்ப்படியாமல் தேவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அவருடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருப்போம். ஆமென். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக இருப்போம். கர்த்தருடைய சகல நன்மையினாலும் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், நன்மையானால் தீமையானாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம், எங்களுக்கு அது நன்மை உண்டாகும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படி, ஆமேன், உங்களை தப்புவிக்கும்படி, ஆமேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி அந்த இரக்கமுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. சூழ்நிலை, கஷ்டம், போராட்டங்களை, இந்த வாதை காலத்தை குறித்து நீங்கள் கொஞ்சமாக பயப்படாதீர்கள். இன்றைக்கு பரவி ஜனங்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்றார். கர்த்தங்களை விடமாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஜெபித்து காத்திருங்கள். நம் இரக்கமுள்ள தேவன் கூடவே இருந்து நம்மை தப்புவிப்பார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். கண்களை முடியும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய நான் உம்மை விட்டு விலகாதபடி, உம்மை விட்டு பின்வாங்காதபடி, உம்முடைய சத்தியத்திற்கு உபதேசத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சமூகத்தில் ஜெபிக்கிற நம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், உம்மை தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அன்பின் பரலோக தேவனே, சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை, பரிசுத்த ஆராதனையை வீடுகளில் அமர்ந்து குடும்பமாக ஆராதிக்க, துதித்து தொழுது ஆராதிக்க உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களை தப்புவிக்கும்படி, எங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி, எங்களுக்காக இரக்கம் பாராட்டுகிற எங்கள் தேவன் எங்கள் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் எதை குறித்து கலங்காமல், பயப்படாமல், எங்கள் நம்பியிருக்கிற எங்கள் தேவன் எங்களுக்கு பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார் என்ற அந்த தைரியத்திலே தொடர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை ஆசீர்வதி அங்கீகரியும். ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பமாக ஆசீர்வதியும். ஒரு குறையில்லாமல் பிள்ளைகளை நடத்தும், பாதுகாப்பாய் நடத்தும். தேசம் முழுது வீடுகளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதியும். சீக்கிரத்தில் நிலைமை மாறட்டும். இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை எங்கள் தேசத்தை அப்பால் அகற்றும். எல்லாம் ஒன்றுமில்லாம் போகட்டும், பரிசுத்தப்படுத்தும். சபைகள் திறக்கப்பட்டு கூடி வந்து ஆராதிக்க உதவி செய்யும். ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து வருக மட்டும் இருப்பதாக. ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் காட், பிரைஸ்.